இசைஞானி இளையராஜா இசையில் ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் SSR சத்யா பிக்சர்ஸ் வழங்கும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு அக்டோபர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட மேடம் இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். நீங்கள் யார் சார்பாக விஜய் அவர்களை சந்திச்சிங்க? என்ன மாதிரியான ஆறுதல் அவர் சொல்லியிருந்தாரு? யார் சார்பான்லாம் இல்லை இங்கே உள்ளூரில் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி விஜய் இதுலேருந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு மக்களை கூப்பிட்ருக்காங்க, பாதிக்கப்படைஞ்ச மக்களை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு ஒருத்தர் போயிருந்தோம். அதான் நம்ம வீட்டில் மேடம் பேர் சொல்லுங்கள். என் பேர் பழனிமாலங்கிற பிரியா. சரி, யார் நம்ம வீட்டில்? அருக்காணின்றவங்க தான் இறந்து போயிட்டாங்க. என்னோடய மாமியார், அவங்க 60 வயசு. அவங்க இறந்து போனதுனால தான் அந்த துயர சம்பவத்திற்காக விஜய் சார் வந்து இங்கே வந்து பார்க்க முடியலன்னு அங்கே எங்களெல்லாம் அழைச்சிட்டு போனார். மகாபலிபுரம் ஒரு நட்சத்திர விடுதி, அங்கே தான் வந்து எங்களெல்லாம் சந்திச்சார். இங்கிருந்து மொத்தம் எத்தனை பேருமா போயிருந்தீங்க? எப்படி அவங்க இங்கிருந்து உங்களை அழைச்சிட்டு போனாங்க? எப்படி பார்த்துக்கிட்டாங்க? நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்ல ஆம்னி பேருந்து தான், ஏசி பஸ்ஸு, சொகுசு பேருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் கூப்பிட்டு போனாங்க. பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கேயும் நல்ல உணவு, எல்லாமே குளிக்கிற இடம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆறுதல் அவரை வந்து நாங்கள் தான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் எங்களை ஆறுதல் கூப்பிட்டுருந்தாரு. அவரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப கரூர் இங்கே வந்திருந்ததை விடங்க ரொம்ப விளைச்சி போயிருந்தார். பார்க்கவே சங்கடமாக இருந்தது. எங்கள் காலில் விழுகிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பார்க்க வந்தானே அப்படி ஆச்சு. 2வது மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டார். அங்கே வந்து நான் வந்து உங்களை சந்திக்க முடியல, எனக்கு வந்துட்டு அனுமதி இல்லை, சந்திக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே கூட்டு வந்து சந்திக்கிறதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிட்டார். தவறாக எடுத்துக்காதீங்க, நான் கூட்டு வந்தேன்னு. கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திப்பேன், அங்கேயும் வந்து வருவேன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் மற்றபடி எங்கள் குழந்தைங்களுக்கு அது மாதிரி மாமனாருக்கு, எங்கள் மாமியார் இறந்துருக்காங்க, மாமனாருக்கு இன்சூரன்ஸு 5 லட்சத்துக்கு போட்டு கொடுத்துருந்தாரு. அந்த இதை எங்கள் கையில் கொடுத்தாரு. எங்கள் மாமியார் பெரிய ஃபோட்டோ போட்டு அவர் அதை கொடுத்து அந்த ஃபோட்டோவோடு வச்சு எங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப ஃபீலாக இருந்தது. ஆனால் நான் இருக்கேன்னு சொன்னார். எங்களுக்கு ஆறுதல் இருந்தது. அவர் கண்ணில் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நாங்கள் வந்து அரசியலுக்காகவோ ஒரு பதிவு பண்ணிக்கிறேங்க சார். நாங்கள் அரசியல் கட்சியோ இல்லை வேறு எந்த இதுமோ அந்த நோக்கத்துலலாம் எங்களுக்கு தெரியல, பேசலை. அரசியல் தாண்டி அவர் நல்ல ஒரு மனிதர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு, அதை கூப்பிட்டு அவர் ஆறுதல் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருந்தது. நான் இருக்கேன், என்னை வந்து உங்கள் பிள்ளையாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இழப்பீடு தான். மாமியார் மாதிரி வராது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவங்க இழப்பீடு எங்களால் தாங்க முடியாது சார். அதை நாங்கள் சொல்லி தான் இருந்தோம். அதான் அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு அழுக தாங்கலை. நெஞ்சில் சாட்சி அணைச்சிக்கிட்டார். அப்படியே அணைச்சி ஆறுதல் தான் சொன்னார். காலில் விழுந்தார். ரொம்ப என்னால் தானே இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். வேறு ஒன்றும் சொல்லலை. இதுதான் சொன்னார். வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. எங்களுக்கு அழுக தான் வந்தது. அவரை விட்டு வரவே எங்களுக்கு மனசு இல்லை. உங்கள் மாமியார் எப்படி கூட்டத்துக்கு போனாங்க? அவங்கள பற்றி கேட்டு விசாரிச்சாருங்களா? கேட்டாருன்னா அது நடந்து அதான் நிறைய மக்களை பேசி ரொம்ப மனவேதனை. அதை நாங்கள் தூண்டி விடுற மாதிரி ஆகக்கூடாதுன்ட்டு நாங்கள் ரொம்ப அமைதியாயிட்டோம். நாங்களும் அழுகிறதோட என்ன பேசுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் அவராக தான் சொன்னார், நான் இருக்கேன் உங்கள் வீட்டு பிள்ளையா அப்படின்னு சொன்னார், பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். மற்றபடி இதெல்லாம் இப்போ பேச வேண்டான்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். அவரும் அதை பற்றி டீப்பாக உள்ளே போகல. நாங்கள் என்ன நடந்தது ஏது நடந்ததெல்லாம் எங்களுக்கு கேட்கலைங்க சார். அவங்களும் அதை பற்றி பேசுகிறது நிலமை இல்லை. ஆறுதல் சொல்ல கூப்பிட்டுருந்தாரு. நாங்களும் ஒரு ஆறுதலாக அவரை அழுக நாங்கள் அழுக இதுதான் நடந்தது. அங்கே அவரே கொடுத்தாரு. எல்லாருக்கும் சந்திக்கும் போது அந்த புகைப்படம் எங்களுக்கு எங்கள் ஃபோட்டோ இங்கேருந்து ஃபோட்டோ வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதை வந்து பெரிய புகைப்படமாக போட்டு எங்கள் கையில் கொடுத்ததை தான் வச்சு அவர் பின்னாடி எங்கள் ஃபேமிலி ஒவ்வொரு ஃபேமிலியும் அப்படி எடுத்தார். 41 குடும்பத்தாருமே அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு வருத்தமோ இல்லை விரக்தியோ, என்னடா நம்மளை இங்கேருந்து அழைச்சிட்டு அங்கே கூட்டு போய் ஆறுதல் சொல்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு வருத்தம் இருக்குங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியல சார். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து யோசிக்கிற நிலைமையிலே இல்லை. அதுதான் உண்மை.
எங்களுக்கு ஒரு கஷ்டம், எங்களுக்கு ஒரு வேதனை, இழப்பீடு அதுதான் அந்த தாட்டு தான் இருந்துச்சு சொல்லி அவரை குறை சொல்கிறது யாரையும் நாங்கள் குறை விரும்பல சார். இதுதான் உண்மை. யாரையுமே குறை சொல்லினாலும் எங்கள் மாமியாரோட உயிர் திரும்பி வரப்போகிறது இல்லை. இனிமேல் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. காலையில் போனாங்க, சாயந்தரம் வரும்போது நைட்டு 8-7 மணிக்கு ஃபோட்டோவில் வந்தது. அவ்வளோதான். இதுதான் எங்களுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை சார். ஆறுதலுக்காக அவர் தேடி கூப்பிட்டு போனார், ஆறுதல் சொன்னார். நாங்களும் அவருக்கு ஆறுதல் சொன்னோம். ரொம்ப கஷ்டப்பட்டார், அழுதார். நாங்களும் அழுதுட்டு வந்துட்டோம். மற்றபடி ஒப்பீனியன்லாம் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை சார். உங்கள் மாமியார் அவர்கள் பற்றி சொல்லுங்கம்மா. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது கூட்டத்துக்கு போயிருக்காங்களா? ஏன் இந்த கூட்டத்துக்கு அவங்க போக என்ன காரணம்? அப்படியெல்லாம் இல்லை சார். மாமியார் கூட்டத்துக்குலாம் போக மாட்டாங்க. எப்போதுமே அவங்களுக்கு அரசியல் தெரியாது, மற்றபடி எதுவுமே தெரியாது. அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் இல்லையா? விஜய் பார்க்க போனால் எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அவர் டான்ஸ் பாட்டு எல்லாமே ரசிக்கிறாங்க. அந்த ஒரு எண்ணத்தில் கூட அவர் மாமனார் வேணான்னு தாங்க சொன்னார். கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஏற்ற விட்டோம்மா, அவங்களும் போய் இறந்து போயிருக்காங்க பக்கத்தில் சந்திரான். அவங்க அப்பா நான் கூட்டு போயிட்டு வரேன்ப்பா, நாங்கள் எல்லாரும் போகிறாங்க, வண்டி பிடிச்சி போகிறாங்களா, நாங்களும் அங்கே போய் ஒரு ஓரமாக பார்த்துட்டு வரோன்னு சொல்லவும் தான் அனுப்புனது. அது இப்படி ஆகும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க எந்த கட்சியிலும் 60 வயசு வரப்போகுது. ஆனால் 60 வயசு மாதிரி இருக்காதுங்க சார். நல்ல ஆரோக்கியமான பெண்மணி. அதுதான் எங்களுக்கு இப்போ ரொம்ப வலிக்குது. அதுதான் நான் சார்ட்ட சொன்னேன். அவ்வளோ ஆரோக்கியமாக 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு பசங்களுக்கு பேர பசங்களுக்கு சோறாக்கி கொடுத்து நல்லா இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தவங்க தான். முடி மட்டும்தான் நினச்சிருக்கும், மற்றபடி உடல் ஆரோக்கியம் அப்படி தான் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு அவங்க இழப்பீடு ரொம்ப கஷ்டம்தான் எங்களுக்கு. சொல்கிறாங்க இவங்களை விட அவங்க வயசானவங்க தான் அப்படின்னு. ஆனால் எங்களால் அதை ஏற்றுக்க முடியலை. அதுதான் நாங்கள் சொல்கிற எல்லா மீடியாலையும். மாமியார் ஆக்டிவாக இருந்தவங்க இப்படி போய் ஆயிட்டாங்களே அப்படின்ற ஒரு விரக்தி தான். யாரையுமே எங்களுக்கு குத்தம் சொல்ல முடியல. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல சார். நாங்கள் எப்படி குத்தம் சொல்கிறது? அதனால் மீடியா பேசுறது கூட எங்களுக்கு கஷ்டமாக பயமாக தான் இருக்குது எதுவுமே. அதனால் என்ன சொல்கிறது? இருந்து அங்கே அழைச்சிட்டு போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உணவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கொடுத்த இடமா இருக்கட்டும், அவங்க அந்த நிர்வாகிகள் எப்படி பார்த்துக்கிட்டாங்க? தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? சார் நல்லா பார்த்துக்கிட்டாங்க சார். அதான் நான் குறையெல்லாம் சொல்ல முடியாது சார். அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் சாப்பாடு, உணவு, அந்த சைடிஷு, அந்த கீழே அந்த ஸ்நாக்ஸு ஈவினிங்கில் அது கூட டீ காஃபி, அங்கே ஹோட்டல்லையும் போய் நல்ல ரூம், நல்ல குளிக்கிற வசதியோட நல்லா இருந்தோம் சார். அந்த மாதிரிலாம் நாங்கள் போனதே கிடையாது சார். இதுதான் முதல் தடவை. என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் ஆறுதலாக தான் சார் இருந்துச்சு. நல்லபடி தான் கூப்பிட்டு போனாங்க. அது குறையா நான் பார்க்கல. மற்றவங்க எப்படின்னு தெரியல சார். விஜய் தனி அறையில் தனியாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த பாதுகாப்பு பவுன்சர்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாமல் தனியாக தான் இருந்தாராம்மா? தனியாக தான் சார் இருந்தார். எதுவுமே இல்லை சார். அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஃபோனு கூட ஆனில் அந்த நட்டமாக இல்லை சார். எல்லாமே கவுத்து தான் இருந்தது. ஒன்றுமே ஒரு ஏசி இல்லை, ஒன்றுமே இல்லை சார். ஆனால் எனக்கும் அது இன்னமும் என்ன சொல்கிறது, அது இதுன்னு நான் பார்க்க கூட இல்லை. ஆனால் மேலே பார்த்தேன் ஏசி எந்த இது இல்லை. நாங்கள் போகும்போதே அங்கே நிற்கும் போதே இங்கே ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டேன் நான். அப்படி தான் தோணுது. அவரும் அழுதுட்டார். அதான் தனியாக தான் இருந்தார் என்னை பொறுத்தளவுக்கு. ஆனால் எங்களுக்கு கட்சி அரசியல்லாம் எனக்கு தெரியாது சார். இன்னமும் சொல்கிறேன், அவர் பார்த்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் தான். அவருக்கும் மிகப்பெரிய ஆறுதலாக தான் இருந்திருக்குன்னு நம்புகிறோம். வீட்டில் ஒரு நபராக நான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சார். அது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அந்த நம்பிக்கை இருக்குங்களா? ஏன்னா 41 குடும்பத்தையும் நான் தத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லும் பொழுது, நீங்கள் நேர்லையும் பார்த்துருக்கீங்க, பேசும் பொழுது அது நம்பிக்கை இருக்கா அவர் மேலே? கண்டிப்பாக பண்ணுவார். நம்பிக்கை இருக்குது சார். அவர் எங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பார். ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்கம்மா. இன்னைக்கு அவங்களுக்கு மாமியார் அவங்களுக்கு இன்னைக்கு சாமி 30 கும்பிடுறோம். இன்னைக்கு தான் 30 ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சுங்க சார். ஆனால் 30 அன்னைக்கு சரியாக கும்பிடக்கூடாது. நாங்கள் வேலையில் இருக்கிறத பொறுத்து அதை பார்த்து நல்ல நாள் பார்த்து பண்ணணுன்றதுனால இன்னைக்கு நல்ல நாள், முகூர்த்த நாள், நல்ல நாள், நல்ல நேரம். அதனால நாங்கள் இன்னைக்கு டிசைட் பண்ணி 30 கும்பிடுறதுக்கு தாங்க சார் நான் வந்திருக்கோம். ஐயா அதுலேருந்து வெளியே வந்துட்டாருங்களா? கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரா? ஐயோ அது இல்லவே இல்லை, நெவர். அது வரவே இல்லை. அது இருக்கிற மாதிரி இருப்பார். திடீர்னு மைண்ட் அப்செட் ஆகுறாரு. என்னதான் இருந்தாலும் சம்சாரம் போனால் சகலமே போச்சு இல்லை சார். அதுதானே உண்மை. ஏன்னா அம்மா நாங்களாம் எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பிள்ளைங்க, பசங்க எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஆறுதல் அடைஞ்சுக்குவோம். மாமியார் இல்லாத ஒரு கஷ்டம் கொஞ்சம் அதில் மறந்துடுவோம். ஆனால் அவருக்கு இல்லைங்க. அவர் சம்சாரம் போனால் சகலம் போன மாதிரி. அவங்க வீட்டுக்கார அம்மாவை இழந்தது அவருக்கு தாங்க ரொம்ப மிகப்பெரிய துயரம். அது உண்மை. ஆனால் எனக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய, ஏன்னா எனக்கு 2 பெண் குழந்தைங்க சார். ஆப்ரேஷன் இப்போ தான் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி 4 மாதம் ஆகுது. ஆனால் அவங்க 1 மாதம் 2 மாதமாக எனக்கு தாயாக இருந்து பார்த்தாங்க. அந்த வலி வேதனையோடு தான் நான் அந்த சாரை போய் சந்திக்க போனேன். எனக்கு இனிமேல் இல்லை, அவர் இந்த இடத்துல ஃபில் பண்ண முடியல. எங்கள் மாமியார் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை எங்களுக்கு.
ஏன்னா மாமனாருங்கிற ஒரு ஆம்பளைங்கள்ட்ட போய் நம்ம வந்து ஒரு மருமகளாக இருக்கட்டும் ஒரு எதாக இருந்தாலுமே எங்கள் மாமியார் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வேலை வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அங்கன்வாடியில் நான் வேலை பார்க்குறேன், ஒரு வேலையில் வந்துட்டு வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் இந்த பொண்ணு 2 பொம்பளை பிள்ளை வச்சுட்டு கஷ்டப்படுது அப்படின்னு அவங்க தான் வந்து குடும்பத்தில் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்தவங்க. இப்போ அவங்க இல்லாதது எனக்கு மிகப்பெரிய மருமகள் கிடையாது, எனக்கு அவங்களுக்கு நான் மகள் தான். ஏங்க அந்த 1 மாதம் 2 மாதம் இருந்தாங்க, என்கிட்ட அவ்வளோ மனசு விட்டு பேசுனாங்க, வச்சாங்க. அவங்கள நாம் பார்த்துக்கிறது போய் அவங்க இப்படி திடீர்னு இப்படி போனது ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப வேதனை. அது என்ன சொல்கிறது, நான் அங்கே இருக்கிறதுனால இங்கே பேட்டி கொடுக்க முடியல. நான் இலுப்பூரில் இருக்கேன், விராலிமலை பக்கத்தில், இலுப்பூர் அன்னவாசல், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில். அதனால் வர்றவங்கள்ட்ட நான் சொல்லி கூட அழுவ முடியல. அதனால் இப்போ நீங்கள் வந்ததுனால நான் சொல்கிறேன், உண்மையாலுமே அவங்க இறந்தது எங்களுக்கு எனக்கு ரொம்ப பெரிய இழப்பீடு சார். அதனால தான் நான் போனேன் விஜய் பார்க்க. ஏன்னா அவங்கள பார்க்க தான் அவங்க போய் இறந்துருக்காங்க. அவங்க இது மூலியமாவது அவங்க ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும்ன்ட்டு நான் கண்டிப்பாக போனேன். ஏன்னா அவங்க போய் பார்த்தாங்களா பார்க்கலையா எங்களுக்கு தெரியல, எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. அப்படிங்கும்போது அவங்களோட ஆசையாக ஒரு மருமகளா, ஏன்னா நானும் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் விஜயை பற்றி நிறைய, ஒரு நடிகனா இவங்க இப்போ தான் அரசியல் எனக்கு தெரியாது சார், அரசியல் நாலேஜே இல்லை எனக்கெல்லாம் உண்மையாகவே. ஏன்னா திருச்சியிலலாம் வந்தார்ல, நாங்களாம் போகலையே, அவங்கவுங்க வேலை, எங்களுக்கு பொழப்பு வேலை தான் சார், ரசிகர்லாம் அப்புறம் தான் எங்களுக்கு. ஆனால் வந்துட்டு இப்போ இழப்பீடுனால ஒரு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. போய் எங்கள் நிலைமையை தான் சார் சொன்னோம், மற்றபடி அரசியல் பேசலை, எதுவுமே இவங்க மேலே குத்தம் அவங்க மேலே அதெல்லாம் நாங்கள் விசாரிக்கவே இல்லை சார். அதுதான் உண்மை. எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நம்ம எப்படி சார் அடுத்தவங்களை போயிடுச்சு போன உசுறு இவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் தடுத்துட்டாங்க. என் பொண்டாட்டி திருப்பி போய் கூட்டு வர போகிறீங்களா, எதுக்கு போகிறீங்கன்னு கூட கேட்டார். என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஒரு நன்றி இருக்குது, எங்களுக்கு ஒரு இது இருக்குது. அவர் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு வேதனை தான். யாருமே ஒரு ஆறுதல் தேடி போகணும். ஐயாட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி விஜய் சொன்னார் அப்படின்னு சொன்னது? ஐயா சொல்லிட்டேங்க, அதான் கால முடியல, வேற நான் வர என்ன சொன்னாருங்க? ஏன்னா அவரு என்ன சொல்கிறாரு, ஒன்றும் சொல்லலை. இப்படியும் இப்போ அவர் என்ன சொல்கிறது, போன உசுறு திருப்பி வரப்போகிறதில்ல. அவர் அந்த சொல்கிற நிலமையிலே இல்லை, இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பணத்தையும் வாங்கிக்கிட்டாரு, எல்லாமே இருக்குல்ல, எல்லாம் இன்சூரன்ஸும் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் எப்படி பார்க்குறாரோ இல்லையோ, அவருக்கு ஏதோ பொண்டாட்டி இல்லாத இடத்துல இருந்து நிறைய அவர் அவங்க உதவி பண்ணியிருக்காரு. எல்லாருமே பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, எல்லா கட்சியிலேருந்து எல்லாரும் தான் பண்ணியிருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் அது வந்து இழப்பீடத்தை சரி செய்யாது, இருந்துட்டாலும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் இதில் பதிவிடுறேன். அவ்வளோதான். நீங்களும் ஆறுதலாக இருங்கம்மா. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஆறுதலாக இருக்கவும் தானே சார் வந்திருக்கோம். ஸ்ட்ராங்காக இருங்க, அவரையும் ஆறுதல் சொல்லுங்க. கண்டிப்பாக. எங்கள் வீட்டுக்காரும் இதில் ரொம்ப பாதிச்சிருக்காரு. ஏன்னா என் கணவர் இங்கே தான் இருந்து வேலைக்கு போனார், நாங்கள் இருக்கேன், 2 பெண் குழந்தைங்களை வளர்க்கணுமே அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டுக்கார் இங்கே தான் வந்து அம்மா கையில் தான் சாப்பிட்டு இருந்தார். இப்போ அவரெல்லாம் தேத்தவே முடியல, என்னால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு மகனா, தாய்க்கு தலைமையன்னு சொன்னாங்களா, கொல்லி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாரு. அதுதான் நாங்கள் பதிவு பண்ணோம். அவரையும் இழுத்துட்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் வந்திருந்தார், வந்து விஜய்கிட்ட பேசிட்டு வந்தோம். அதுதான் சார் நடந்தது, வேறு ஒன்றும் இல்லை. நன்றிம்மா சார்.